الله الرحمن الرحيم. وعن عبد الله بن كعب بن مالك رضي الله عنه وكان قائد كعب رضي الله عنه من بنيه حين عمي. قال: سمعت كعب بن مالك رضي الله عنه يحدث بحديثه حين تخلف عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة تبوك. قال كعب رضي الله عنه: لما تخلف عن رسول الله صلى الله عليه وسلم في غزوة غزاها قط إلا في غزوة تبوك، غير أني قد تخلفت في غزوة بدر ولم يعاتب أحد تخلف عنه، إنما خرج رسول الله صلى الله عليه وسلم والمسلمون يريدون عير قريش حتى جمع الله تعالى بينهم وبين عدوهم على غير ميعاد إلى آخر الحديث. سيدنا عبد الله بن كعب بن مالك இவர்கள் ஒரு பெரிய சஹாபியாகிய கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன்களில் ஒருவர். பிற்காலத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போனபோது இந்த மகன்தான் அவர்களை எப்போதுமே கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஹிதமத்தில் இருந்தார். அப்படிப்பட்ட தன்னுடைய தந்தையோடு இணைவிரியாமல் இருந்த ஒரு மகனாகிய அப்துல்லாஹ் இப்னு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்திகளை கூறுகிறார்கள். சமிஅத்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய தந்தை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற நான் கேட்டேன். யுஹத்திஸு பிஹதீதிஹி ஹீன தகல்லஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தி தபூக். தபூக் யுத்தத்தின் சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த போரில் கலந்து கொள்வதை விட்டும் பின்தங்கி போன அந்த மோசமான அந்த காரியம், அந்த நிகழ்ச்சியை பற்றி மிக உருக்கமாக எங்களிடத்தில் சொன்னார்கள். இந்த தபூக் யுத்தம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 9வது வருஷத்தில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களம். பெரிய தூரம், தண்ணீர் அதிகமாக இல்லாத நேரம், கடுமையான வெப்ப நேரம், மதினா நகரத்தினுடைய வெப்பம், அரபு நாட்டினுடைய வெப்பம் நாமெல்லாம் அறிந்த ஒன்று. அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கக்கூடிய அந்த எதிரிகளின் படை கடுமையாக இருந்ததின் காரணத்தினால் சஹாபாக்களுடைய படை எண்ணிக்கை அடங்காமல், கணக்கில் அடங்காமல் இருந்தது. அந்த விஷயங்களை எல்லாம் சொன்னார். அதில் 3 சஹாபாக்கள் மட்டும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டார். எத்தனையோ முனாஃபிக்குகள் அந்த போர்க்களத்திற்கு செல்லாமல் பின்தங்கிவிட்டாலும் அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படவில்லை. ஆனால் புனிதமான 3 சஹாபாக்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவும், அது ஒரு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாடம் புகட்டக்கூடிய படிப்பினையாகவும், பிரபல்யமாக வரலாறுகளிலே பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது. நாம் எல்லாம் இதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் விளக்கமாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக அவர்கள் சொல்கிறார்கள், கால கஅப் லம்மா தகல்லஃப அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தின் கஸாஹா கத்து இல்லா ஃபீ கஸ்வத்தி தபூக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த போர்க்களங்களிலே கலந்து கொண்டார்களோ எல்லா போர்க்களங்களிலும் தவறாமல் நானும் கலந்திருக்கிறேன். ஆனால் غير أني قد تخلفت في غزوة بدر, ஆனால் யதார்த்தமாக
இந்த தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்றிருந்தாலும், எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்ட நான் பத்ர் போர்க்களத்திலும் கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், பத்ர் போர்க்களத்தில் இஷ்டப்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம், அவர்கள் யாருக்கு விருப்பம் இல்லையோ வாய்ப்பு இல்லையோ அவர்கள் கலந்து கொள்ள தேவையில்லை என்ற பொது அனுமதியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார். எனவே நான் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளல, அப்படி கலந்து கொள்ளாதது என்பதும் பெரிய விஷயமாக என்ன செய்யவில்லை, கருதப்படவில்லை. ஆனால் தபூக் யுத்தத்தில் கலந்து கொள்ளாத அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. வலக்கது ஷஹீத்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அக்பா ஹீன தவாஸக்னா அலல் இஸ்லாம். ஒரு நேரத்தில் மதீனா நகரத்தில் இருந்து சஹாபாக்கள் மக்காவுக்கு வந்த சமயம், மக்காவிலே இஸ்லாம் பரவி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்போது ஒரு 6-7 சஹாபாக்கள் மட்டும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்காக வருகிறார். அந்த மினாவினுடைய கூடாரத்தில் தங்கியிருக்கும் போது நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து சொல்கிறார். அந்த உறுதி பிரமாணம் எடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்திருந்தேன். அவ்வளோ முக்கியமான சஹாபின்னு சொல்ல வர்றான். நான் மார்க்க சம்பந்தமான அடிப்படையில் நடந்த எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை, எல்லாத்திலையும் கலந்துருக்கேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மதீனா நகரத்திற்கு இஸ்லாம் வருவதற்கு மூலதனமாக அமைந்திருந்த அந்த லைலத்துல் அக்பாவிலும் நான் கடந்து கொண்டிருக்கிறேன். வமா உஹிப்பு அன்னனி பிஹா மஷ்ஹத பத்ர் வஇன் கானத் பத்ரும் அத்குர ஃபின்னாஸ் மின்ஹா. நான் பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு விருப்பம் அல்ல, கலந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஆனால் நபி அவர்கள் யாரெல்லாம் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லையோ கலந்து கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால நான் கலந்து கொள்ளலை. அதனால் மனிதர்கள்ட்டையும் அது பெருசாக தெரியலை. வகான மின் ஹபரி ஹீன தகல்லஃப்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வத்தி தபூக். ஆனால் தபூக் யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி போன அந்த செய்தியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்நீலம் அக்கும் கத்து அக்குவா வல ஐசரம் மின் ஹீன தகல்லஃப்து அன்ஹு ஃபீ தில்கல் கஸ்வா. அந்த போர் நடைபெற்ற சமயம் நான் ரொம்ப வசதி வாய்ப்பானவனாக இருந்தேன். நிறைய வசதிகள், இது வாகனங்களும் நிறைய இருந்தன, ரொம்ப சக்தி வாய்ந்த வாகனங்கள். நான் ரொம்ப வேகமாக பயணம் செய்து செல்லக்கூடிய வாகனமெல்லாம் என்னிடத்தில் இருந்தன. வல்லாஹி மா ஜமாத்து கபலஹா ராஹிலத்தை கத்து ஹத்தா ஜமாத்துமா ஃபீ தில்கல் கஸ்வா. அதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் 2 வாகனங்கள் என்னிடத்தில் ஒரே நேரத்தில் இருந்தன என்று சொல்ல முடியாத அளவுக்கு முன்னால் நான் சிரமப்பட்டேன். ஆனால் தபூக் யுத்தம் நடைபெற்ற சமயத்தில் இடத்துல 2 வாகனத்துக்கு மேலே இருந்துச்சு. வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது கஸ்வத்தன் இல்லா வர்ரா பிகைரிஹா ஹத்தா கானத் தில்கல் கஸ்வா. நபியினுடைய பொதுவான பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு இடத்தை நோக்கி போருக்கு போகிறாங்கன்னு சொன்னால் நபி அவர்கள் செய்தியை மாற்றி சொல்லுவாங்க. நம்ம இப்போ அந்த போருக்கு போகிறது இந்த பாதையில் போகிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னால் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவது நபி அவர்கள் எதிரிகளினுடைய உளவாளிகள் யாராவது உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் நபி என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க, எதிரிகளை ஏமாற்றுறதுக்காக. இப்போ நபி அவர்கள் என்ன செய்வாங்க, இந்த நேரத்திலேயும் அதாவது நம்ம இந்த பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி வேற பாதையில் என்ன செய்வாங்க, போவாங்க. நபி அவர்கள் இது போர்க்களத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹத்தா கானத்தில் கல் கஸ்வா. ஆனால் இந்த தபூக் யுத்தம் இருக்குதே பயங்கரமான ஒரு கூட்டமாக இருந்ததுனால அதில் எல்லாரும் எந்த குழப்பமும் இல்லாமல் கலந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரூட்டில் போகிறாங்களோ அந்த ரூட்டை கரெக்டாக தெரிவிச்சிட்டாங்க.
இந்த ரூட்டில் தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, சரியாக தெரிவிச்சிட்டாங்க. ஃபகஸாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹர்ரின் ஷதீத். அந்த போர்க்களம் நடைபெற்ற சமயம் கடுமையான வெப்ப நேரம், வெயில் நேரம். வஸ்தக்பல சஃபரன் பஈதன் வ மஃபாஸன். அது ரொம்ப தூரமான பயணம் செல்லக்கூடிய ஒரு போர்க்களம். வ மஃபாஸன், மேலும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நேரம். வஸ்தக்பல அததன் கஸீரா, அதிகமான எண்ணிக்கையுள்ள வீரர்கள் கலந்து கொண்ட ஒரு போர். ஃபஜல்லா லில் முஸ்லிமீன் அம்ரஹும் லியதஅஹபு உஹ்பத ரஸ்விஹி ஃபஅக்பரஹும் பிவஜ்ஹிஹிம் அல்லதி யுரீத். எந்த அளவுக்கு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எழுத்தில் எழுதுவாங்க. யார் யார் இந்த போர்க்களத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற எழுத்தில் எழுதுவாங்க. ஆனால் இந்த போர்க்களத்தில் அதிகமான எண்ணிக்கையுடையவர்கள் கலந்து கொண்டதன் காரணத்தினால் இதை என்ன செய்யல, எழுதலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டியலை எழுதலை. காரணம் என்னன்னு சொன்னால், வலா எஜ்மாவும் கிதாபுன் ஹாஃபிலும் இருபது விதாரிக்க தீவான். ஏற்ற எழுதக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை குறைவாக இல்லை. எண்ணிக்கை அடங்காமல் அந்த கூட்டம் இருந்ததின் காரணத்தினால் நபி அவர்கள் அதை எழுதலை. கால கால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஃபக்கல்ல ரஜுல் யுரீது அன் யதகையப இல்லா ظن அன் ذلك சயக்ஃபா பி மா லம் யன்ஸில் ஃபீ. யாராவது அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த கூட்டத்தில் திட்டம் போட்டு கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பாரே, ஆனால் அல்லாஹ் வஹி அறிவிக்காமல் அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் வஹி அறிவிக்காமல் அதை யாரும் கண்டுக்கிற முடியாது. அந்தளவுக்கு கூட்டம், லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிற கூட்டத்தில் ஒருத்தர் 2 பேர் கலந்துக்கிறோம்னா யாராவது கண்டுக்கிற போகிறாங்களா? அந்த அளவுக்கு கண்டுக்கிற முடியாது. கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு கடுமையான கூட்டம். அதனால் வகஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தில்கல் கஸ்வா ஹீன தாபத்தி சிமான் வல்லிலால் ஃபஅன இலைஹா அஸ்ஹாப். அந்த சமயம் சரிமா கடுமையான வெயில் நேரமாக இருந்ததின் காரணத்தினால், அதாவது மதீனாவினுடைய சஹாபாக்கள் பேரித்தம்பழத்தை அறுவடை செய்யக்கூடிய அந்த தொழிலையே தன்னுடைய வாழ்வாதாரத்திற்குரிய ஒரு நிலையாக ஆக்கியிருந்தவர்கள். அந்த சீசன் என்னன்னு சொன்னால், எல்லா பழமும் நல்லா பழுத்து அப்படி கொட்டக்கூடிய நேரம். துணியை கட்டி கட்டி வச்சுருவாங்க அந்த பேரிச்சம்பழத்தின் கீழே. அது என்ன செஞ்சு நல்லா கணிஞ்சு கொட்டும். அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. வருஷத்தில் அந்த வெயில் நேரத்தில் செய்யக்கூடிய அந்த அறுவடை இருக்குது, அதுதான் அவர்களுடைய அந்த வருஷத்தினுடைய அனைத்து காலங்களிலும் அவர்களுக்கு வசதிகளை உண்டாக்கக்கூடிய அறுவடை நேரம். அந்த நேரத்தில் தான் நபி அவர்கள் இந்த போர்க்களத்துக்கு தயாராகும். ஃபதஜஹஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமூன மஅஹு. நபி அவர்கள் போருக்கு தயாரானார்கள், முஸ்லிம்களும் தயாரானார்கள். வதஃபிக்து அகுது லிகை அத்தா ஜஹஸ மஅஹு. நானும் நபி அவர்களோடு செல்வதற்கு தயாரானேன். ஃபாரிஜியும் வலம் அப்துல் ஷெய். ஆனால் என்னால் அந்த நேரத்தில் செல்ல முடியவில்லை. எல்லாரும் புறப்பட்டாங்க. அந்த நேரத்தில் என்னால் என்ன செய்ய முடியல, புறப்பட முடியல. வாக்குல் ஃபி நஃப்ஸி, என் மனசுக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன், அந்த காதின் அல்லாதாலிக்கு இதை அறத்தும். போகிற பாதை ரொம்ப தூரம், அவங்க பாதையில் போய்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன செஞ்சிடலாம், நாளைய தினம் ஒரு வாகனத்தை பிடிச்சி நான் கிளம்புனேன்னு சொன்னால் ஸ்பீடாக போய் அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்துடலாம். அதுக்கு எனக்கு சக்தி இருக்குது. ஃபலம் யஸல் யதமாதா பி ஹத்தா இஸ்தமர பின்னாஸ் அல்ஜித் ஃபஅஸ்பஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன மஅஹு வலம் அக்தி மின் ஜிஹாஸி ஷைஅன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் புறப்பட்டுட்டாங்க. நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சும்மா கதவுத்து ஃபலஜாத்து வலம் அக்தி ஷைஅன். நானும் போனேன், ஆனால் அவர்களோடு பயணம் புறப்பட முடியவில்லை. ஃபலம் யஸல் யதமாதா பிஹி ஹத்தா அஸ்ரஉ வதஃபாரத்தல் வஸ்ஃப். நான் போய் சேரவே முடியல. நாளைக்கு போகலாம் என்று சொல்லி நான் போகவே முடியாமல் போச்சு. கடைசியில் ஃபஹமம்து அன் அர்தஹில ஃபஉத்ரிகவும் ஃபயாலை தனி ஃபால்து. நானும் அதில் சேர்ந்திருக்கணும், ஆனால் சேர முடியாமல் போச்சு. சும்மலம் யுகத்தில்லாலிக்கவி. நான் அதுக்கு கடைசி வரைக்கும்
நாளைக்கு போகலாம்னு சொல்லிட்டு போக முடியாமவே போய்விட்டு ஃபத்தஃபிக்து இதா ஹரஜ்து ஃபின்னாஸ் பாத ஹுரூஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ஸுனுனி அன்னி லா அராலி உஸ்வத்தன் இல்லா ரஜுலன் மம்னூசன் அலைஹி ஃபின் நிஃபாக். நபி அவர்கள் வெளியானதுக்கு பின்னால உள்ளூரில் இருந்தால் அங்கே மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவரெல்லாம் முனாஃபிக்கு, அதனால தான் நைஸாக போகாமல் இருந்துட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மதீனாவில் இருந்துச்சு. இப்போ அந்த நேரத்தில் நானும் உள்ளூரில் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆக நம்ம போகாமல் இருந்துட்டோமே, போயிருக்கணுமே அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இந்த நேரத்தில் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, போய் அந்த போர்க்களத்தில் சேர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்தது நான் தாமதமானதுக்கு பின்னால் என்னைய மாதிரி உண்மையான முஸ்லீம்கள் யார் யாரெல்லாம் தாமதித்தார்கள் அவர்களுக்கும் எனக்கும் சேர்த்து நடைபெற்ற நிகழ்ச்சி என்ன அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய பகுதியில் சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கேட்டோம்னு சொன்னால் ஒரு பெரிய படிப்பினைகளை கூறிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. குர்ஆன் இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை தந்து அதை பற்றி பேசுகிறது. சூரத்து தௌபாவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களை குறித்த முக்கியத்துவத்தோடு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளை சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை அந்தந்த நேரத்தில் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அனுமதிவானாக.